தமிழ்நாட்டுக்குள்ள சாதி வெறி தாக்குதல்களும் சாதிய ஆணவ படுகொலைகளும் சாதி வெறி மோதல்களும் இருக்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். திமுக ஆட்சியிலையும் இருந்திருக்கு, இன்னைக்கு தாவேக ஆட்சியிலையும் அது தொடருது, அது அதிகரிச்சிருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வகையில் வெறும் பேனர் வச்சதுக்காக ஒரு 7 பேரை வெட்டுறதுக்காக ஊருக்குள்ளே போய் வெட்டியிருக்காங்க அப்படின்றத நம்ம செய்தியாக பார்க்குறோம். அன்னைக்கு திமுக ஆட்சியில் இந்த மாதிரி புல்லட் ஓட்டுறவங்கள ஓட்டுனன்ற காரணத்துக்காக வெட்டினதும் சரி, கபடி விளையாடுறதுக்கு வெட்டினதும் சரி, நாங்குநேரியில் படித்ததுக்காக வெட்டுறதும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போதும் நம்ம வெறும் அரசாங்கத்தை மட்டுமே கேள்வி கேட்கல. ஆனால் தனி மனித ஒழுக்கமும் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் தன்னால் இதை புரிஞ்சு திருந்தி வெளில வந்தால் மட்டும்தான் இந்த கிரைமை முற்றிலும் நம்மளால் குறைக்க முடியும்ன்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருந்திருக்கு. இன்றைக்குமே அதே தான் நம்மளுடைய பார்வை. அதனால் தாவேக்கா மேலே மட்டுமே அந்த ஆட்சியை மட்டுமே நம்ம குற்றம் சொல்லாமல் அந்த தனி மனித ஒழுக்கத்தையும் சேர்த்து தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இப்போது தலித்துகளுடைய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் குறிப்பாக திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது பயங்கரமாக கொந்தளித்து இதை பற்றி அவங்களுடைய பர்சனல் சோஷியல் மீடியாலையும் சரி, வெளியில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ்லேயும் சரி, டிவி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி போட்டு திமுக ஆட்சியை கிழிச்சு திமுக ஒரு பெரிய நரேட்டிவே ஒன்று செட் பண்ணிட்டு இருந்தாங்க. திமுக தலித் விரோத கட்சி, தலித்துகளுக்கு திமுகவுடைய ஆட்சியில் பாதுகாப்பே கிடையாது அப்படின்றதெல்லாம் போட்டு பயங்கரமாக எழுதிட்டு இருந்தாங்க. ஓகே, நீங்கள் அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது, நீங்கள் தலித்துகளுக்காக இருக்கீங்க, தலித் லிபரலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தலித் லைஃப் மேட்டர்ஸ், அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, பேசணும், பேசியிருக்கீங்க, நல்லது. இன்னைக்கு இதே சம்பவங்கள் நடக்கும்போது நீங்கள் என்னடானா படம் எடுக்கிறதுக்கும் படம் பார்க்கறதுக்கும் கான்சர்ட்டுகளுக்கும் போகிறது தான் எங்களுக்கு பெரிய ஆதங்கத்தை கொடுக்குது. உங்களுடைய நோக்கம் மேலே பெரிய கேள்வி வருது. என்னன்னா, நிஜமாவே உங்களுக்கு தலித் லிபரலைசேஷனும் தலித்துகளுடைய பாதுகாப்பும் தான் உங்களுடைய நோக்கமா, இல்லை வெறும் திமுக எதிர்ப்புக்காக தான் நீங்கள் இந்த அரசியல் செய்கிறீங்களா அப்படின்ற கேள்வி எழுமா எழாதா? வரக்கூடிய காலங்கள்லையும் இல்லை அடுத்த 5 வருஷம் தாவேக்காவுடைய ஆட்சி எவ்வளோ காலம் நீடிக்குதோ அந்த காலம் வரைக்குமே இவங்க மியூட் மோட்லேயே இருந்துக்கிட்டு அடுத்து திமுக ஆட்சியில் மட்டும்தான் தலித் விடுதலையை பேசுவாங்க அப்படின்னா இந்த செலக்டிவ் பாலிடிக்ஸ் மக்களுக்கு, தலித்துகளுக்கு உண்மையாகவே நல்லது தான் செய்யுமா, இல்லை இது தலித் துரோகமா அப்படின்றது நமக்கு தெரியல. இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்த பிரச்சனைகளில் இவங்க எப்படிலாம் குரல் கொடுக்க போகிறாங்கன்றதை பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம்னு நினைக்கிறேன்.